வணக்கம். இது உங்கள் விழிப்புணர்வு பயணம். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு நாம ஒரு மிக மிக ஆழமான தேடலுக்குள்ள போக போறோம். எது உண்மை எது கனவு பார்க்கும் முன் உலகம் உண்டோ என் நினைவில் அகிலம் தோன்றும் நான் இன்றி உலகம் ஏது நான் பார்ப்பதால் உலகம் தோன்றும் மௌனத்தின் உள்ளே அறிவு விழிக்கும் நீ பார்ப்பது உலகம் இல்லை உன் பார்வைதான் உலகம் நீ உணர்வது உண்மை இல்லை உன் உணர்வே உண்மையாகின்றது. பல நூற்றாண்டுகளா நாம நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி இந்த உலகம் உயிரற்ற அணுக்களோட குவியல் கிடையாது. சொல்லப்போனா அது உங்களால் ஆனது. நீங்க இல்லாம இந்த பிரபஞ்சத்துக்கு எந்த ஒரு வடிவமும் கிடையாது, ஒரு யதார்த்தமும் கிடையாது. உண்மைதான். இது ஏதோ ஒரு பழங்கால தத்துவ கவிதை அப்படின்னு நாம நினைச்சுக்க வேண்டாம். அறிவியலோட விளிம்புல நின்னு இன்னைக்கு நாம பேச போற ஒரு முற்றிலும் புதிய பரிமாணம் இது. கரெக்ட். இன்னைக்கு நாம எடுத்திருக்கிற இந்த ஆழ்ந்த அலசலோட நோக்கமும் அதுதான். அமித் கோஸ்வாமி அவங்க எழுதின தி செல்ஃப் அவேர் யூனிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு அற்புதமான புத்தகத்தோட மைய கருத்துக்களை வச்சுதான் இன்னைக்கு நாம ஒரு பெரிய பயணத்தை தொடங்க போறோம். ஆமா, அறிவியலோட அடிப்படைகளையே அசைச்சு பாக்குற ஒரு புத்தகம் இது. பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த உலகத்தை ஒரு பிரம்மாண்டமான இயந்திர மாதிரி தான் பார்க்க பழகியிருக்கோம் இல்லையா? ஆமா, எல்லாமே பொருட்களால் ஆனது, எல்லாம் ஒரு முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட விதிகளின்படி இயங்குது அப்படிங்கிற ஒரு பழைய பார்வை நம்ம மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிடுச்சு. எக்ஸாக்ட்லி. ஆனா அந்த மாயையே முற்றிலுமா உடைக்க போற ஒரு உரையாடல் தான் இது. ஒரு உயிரற்ற இயந்திரத்துக்கு பதிலா தன்னைத்தானே உணரும் ஒரு பிரபஞ்சத்தை, அதாவது செல்ஃப் அவேர் யூனிவர்ஸ நம்ம இன்னைக்கு அறிவியல் பூர்வமா அணுக போறோம். எனக்கே இது கொஞ்சம் தலை சுத்த வைக்கிற மாதிரி ஒரு கருத்தா தான் இருக்கு. ஏன்னா கடந்த ஒரு 400 வருஷமா அறிவியல் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்குன்னா, பொருள் முதல்வாத யதார்த்தம், அதாவது மெட்டீரியல் ரியலிசம் அப்படிங்கிற ஒன்று தான் சொல்லியிருக்கு. நம்ம மூளையில் இருக்கிற நியூரான்கள், அங்க நடக்கிற வேதியியல் மாற்றங்கள், எலக்ட்ரிக் சிக்னல்கள், இதோடு ஒரு துணை விளைவாதான் நம்மளுடைய உணர்வு அல்லது மனம் உருவாகுது அப்படின்னு அறிவியல் இத்தனை காலமா சொல்லிட்டு வருது. அது எப்படி தவறா இருக்க முடியும்? இது தவறா இருக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு தான் இத்தனை காலமா நாமும் நினைச்சிட்டு இருந்தோம். கிளாசிக்கல் பிசிக்ஸ் உலகத்தை அப்படிதான் பார்த்துச்சு. ஆனா அங்கதான் ஒரு மிகப்பெரிய தர்க்கப்பிழை, ஒரு லாஜிக்கல் லூப் ஹோல் ஒளிஞ்சிருக்கு. என்ன பிழை? எனக்கு அது சரியா தான் படுது. அதாவது நீங்க குறிப்பிட்ட அந்த நியூரான்கள், வேதியியல் மாற்றங்கள், இது எல்லாமே பௌதிக உலகத்தை சேர்ந்தது, அதாவது மெட்டீரியல் திங்ஸ் இல்லையா? ஆமா. அந்த உயிரற்ற அணுக்களோட சேர்க்கையிலிருந்து நான் இருக்கிறேன், நான் இந்த வலியை உணர்கிறேன் அப்படிங்கிற அந்த அகவயமான அனுபவம், சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ், அது எப்படி திடீர்னு உருவாக முடியும்? ஓ, அதாவது உயிரற்ற பொருள்ல இருந்து உயிர் எப்படி வருதுன்னு கேக்குறீங்க? எக்ஸாக்ட்லி. இதுக்கு அறிவியல் உலகத்துல த ஹார்ட் ப்ராப்ளம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு பேரு. மூளை எப்படி செயல்படுது அப்படிங்கறத நம்மளால அளக்க முடியும். ஆனா அந்த செயல்பாட்டிலேருந்து உணர்வு அப்படிங்கிறது எப்படி முளைக்குது அப்படிங்கறத எந்த ஒரு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனாலையும் விளக்க முடியல. ஒரு கம்ப்யூட்டர்ல ஹார்ட்வேர் இருக்கு, சாஃப்ட்வேரும் ஓடுது. ஆனா அந்த கம்ப்யூட்டருக்கு தான் ஒரு கம்ப்யூட்டர் அப்படிங்கிற உணர்வு இருக்கா? இல்ல, கண்டிப்பா கிடையாது. அது ஸ்கிரீன்ல காட்டுற எழுத்துக்களுக்கோ இல்ல படங்களுக்கோ அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா? தெரியாது. அர்த்தம், அதாவது மீனிங் அப்படிங்கிறது கம்ப்யூட்டருக்கு உள்ள கிடையாது. அது கம்ப்யூட்டருக்கு வெளியே அதை இயக்குற ஒருத்தர்கிட்ட தான் இருக்கு. அதாவது அந்த சாஃப்ட்வேரை இயக்குற உணர்வுள்ள ஒரு யூசரோ இல்ல ஒரு புரோகிராமரோ இருந்தாதான் அந்த தகவலுக்கே ஒரு அர்த்தம் பிறக்கும். நம்ம மூளை வெறும் ஹார்ட்வேர் அப்படின்னா அதை கவனிக்கிற, அனுபவிக்கிற அந்த யூசர் யாரு? வாவ், அந்த சாஃப்ட்வேரை இயக்குற யூசர் யார்?
இயந்திரம் தனக்குத்தானே அர்த்தத்தை உருவாக்கிக்க முடியாது. இது ரொம்ப கரெக்டான பாயிண்ட். ஆனா இப்போ எனக்கு இன்னும் ஒரு யதார்த்தமான சந்தேகம் வருது. சொல்லுங்க. அதாவது பொருட்கள் எல்லாமே வெறும் மாய, எல்லாமே உணர்வு தான் அடிப்படை அப்படின்னு சொல்றது கேட்கறதுக்கு ஒரு நல்ல தத்துவமா இருக்கு. ஆனா நான் இப்போ தெருவுல நடந்து போயிட்டு இருக்கேன். ம் திடீர்னு என் கால் விரல்ல ஒரு பெரிய கல் இடிச்சிடுது. அப்போ ஏற்படுற வலி மட்டும் எப்படி இவ்வளவு உண்மையா இருக்கு? அந்த வலி எந்த மாயையும் இல்லையே. அந்த கல் அப்படிங்கிற பௌதீக பொருள் அங்க இருக்கிறதுனால தானே எனக்கு இவ்வளோ வலிக்குது. இது எப்படி வெறும் மாயையா இருக்க முடியும்? இது ரொம்பவும் இயல்பான ஒரு கேள்வி. நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் வரும். அமித் கோஸ்வாமி பொருட்கள் பொய், இல்லாதவை அப்படின்னு எங்குமே சொல்லல. அந்த கல் அங்க இருக்கு, உங்க விரல்ல பட்டா வலிக்கும் அப்படிங்கிறது 100% உண்மைதான். ஆனா அவர் என்ன கேக்குறாருன்னா, அந்த கல் பிரபஞ்சத்தோட அடிப்படையானதா, அதாவது பிரைமரியா, இல்ல உணர்வோட வெளிப்பாடா அப்படிங்கிறது தான். புரியல, கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இத விளக்க ரெனே டெஸ்கார்ட் அப்படிங்கிற தத்துவஞானியோட புகழ்பெற்ற டியூலிசம், அதாவது இருமைவாதத்தை நம்ம பார்க்கணும். அவர் இந்த உலகத்தை மனம், பொருள் அப்படின்னு முற்றிலும் வெவ்வேறான 2 கூறுகளா பிரிச்சாரு. மனதிற்கு இடப்பரிமாணம் இல்லை, பொருளுக்கு உணர்வில்லை அப்படின்னு சொல்லாரு. ஆமா, இது பல மதங்கள்லயும் தத்துவங்களையும் சொல்ற ரொம்ப சாதாரணமான விஷயம் தானே. உடல் வேற, உயிர் வேற அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்றோமே. சரியா சொன்னீங்க. ஆனா அறிவியல் படி பாத்தீங்கன்னா, முரணான 2 வெவ்வேறான விஷயங்கள் ஒன்றோடொன்று தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு நடுவுல ஏதோ ஒரு எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச், ஆற்றல் பரிமாற்றம் நடக்கணும். ஆமா, லாஜிக் படி ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கணும். ஆனா மூளைக்கும் மனதுக்கும் நடுவுல அப்படி எந்த ஒரு ஆற்றல் பரிமாற்றமும் நடப்பதா இதுவரை அறிவியலால கண்டுபிடிக்கவே முடியல. ஒரு எண்ணம் எப்படி ஒரு பௌதீக மூளையை இயக்குது, ஒரு பௌதீக மூளை எப்படி ஒரு எண்ணத்தை உருவாக்குது. இருமைவாதம் இங்க முற்றிலும் தோல்வி அடைஞ்சிடுது. அப்படியானால் எல்லாமே பொருளால் ஆனது அப்படிங்கிற பழைய மெட்டீரியல் ரியலிசமும் தோல்வி, மனதும் பொருளும் வேற வேற அப்படிங்கிற இருமைவாதமும் தோல்வி. அப்படியென்றால் மிச்சம் இருக்கிறது என்ன? இங்கிருந்து தான் அந்த உணர்வுபூர்வமான பிரபஞ்சம் அப்படிங்கிற கருத்தாக்கம் வருதா? எக்ஸாக்டா. அதுதான் அத்வைத்த லட்சியவாதம், அதாவது மோனிஸ்டிக் ஐடியலிசம். அணுக்களோ பௌதீக பொருட்களோ பிரபஞ்சத்தோட அடிப்படை அல்ல, உணர்வு, கான்ஷியஸ்னஸ் மட்டுமே எல்லாவற்றுக்கும் அடிப்படை. ஓ, அதாவது பொருட்கள்ல இருந்து உணர்வு வரல, உணர்வுல இருந்து தான் பொருட்கள் வருது. ஆமா ஆமா, எல்லாமே நீங்க சொன்ன அந்த கல், உங்க மூளை, நீங்க பாக்குற நட்சத்திரங்கள் எல்லாமே அந்த மாபெரும் உணர்வுக்குள் தான் இருக்கு. உணர்வு தான் பொருட்களுக்கு வடிவத்தையே கொடுக்குது. இது கொஞ்சம் மூளையை கசக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கு. அணுக்கள் சேர்ந்து உணர்வை உருவாக்கல, மாறாக உணர்வு தான் அணுக்களையே தீர்மானிக்குது அப்படிங்கிறீங்க. இது கேட்கறதுக்கு ஏதோ மேஜிக் மாதிரி இருக்கே. இது எப்படி அறிவியல் பூர்வமா நிரூபிக்கிறாங்க? இத குவாண்டம் பிசிக்ஸ் நமக்கு மிக தெளிவா காட்டுது. நாம ரொம்ப குவாண்டம் சமன்பாடுகளுக்குள் ஆழமா போக வேண்டாம். ஆனா எளிமையா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்குவோம். சொல்லுங்க. குவாண்டம் அளவுல, அதாவது ரொம்ப ரொம்ப சின்ன அணுக்களுக்குள் சென்று பார்க்கும்போது இந்த பிரபஞ்சம் உறுதியான பொருட்களா இல்ல, அது வெறும் முடிவற்ற சாத்தியக்கூறுகளா, இன்ஃபினிட் பாசிபிலிட்டிஸா, குவாண்டம் அலைகளா பரவி கிடக்குது. எப்போ ஒரு உணர்வுள்ள பார்வையாளர், ஒரு கான்ஷியஸ் அப்சர்வர் அதை கவனிக்கிறாரோ, எப்போ அந்த அமைப்பை அளக்கிறாரோ, அப்போதான் அந்த அலைகள் சுருங்கி, அதாவது வேவ் ஃபங்க்ஷன் கொலாப்ஸ் ஆகி முடிவற்ற சாத்தியங்கள்ல ஒண்ணு மட்டும் ஒரு உறுதியான பொருளா மாறுது. பிரபஞ்சம் அப்படிங்கிறது தகவல்களாலும் சாத்தியங்களாலும் நிரம்பிய ஒரு பெரும் கடல். உணர்வுள்ள ஒரு பார்வையாளர் வரும்போதுதான் அது யதார்த்தமா, பௌதீக உண்மையா முகம் காட்டுது. உண்மை என்னவென்றால், ஆழமான தளத்துல பார்த்தா பிரபஞ்சத்துல உள்ள அனைத்தும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்கு. எல்லாமே அந்த ஒரே உணர்வோட வெளிப்பாடுகள் தான். அதாவது கடல் அலைகள் மாதிரி. கரெக்ட். அலைகள் கடலோட மேற்பரப்புல தனித்தனியா தெரிஞ்சாலும் ஆழத்துல அவை அனைத்தும் ஒரே கடல் தான் அப்படிங்கறத போல. வாவ், இத கேட்கும்போது எனக்கு உடனடியா 2 சுவாரஸ்யமான விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருது. என்னது? ஒன்னு உரபோரோஸ் அப்படின்னு சொல்லப்படுற பழங்கால குறியீடு. அதாவது ஒரு பாம்பு தன் வாழைத்தானே கவ்விக்கொண்டிருக்கும் ஒரு படம் பார்த்திருக்கீங்களா? ஆமா, ரொம்ப ஃபேமஸான சிம்பல் அது. இன்னொன்னு கிரேக்க தத்துவஞானி பிளேட்டோ சொன்ன குகை உருவகம். அந்த குகைக்குள்ள சங்கிலியால பிணைக்கப்பட்ட மனிதர்கள் செவுத்துல விழும் நிழல்களை மட்டுமே உண்மைன்னு நம்பி வாழ்வாங்க. ஆனா நிஜமான ஒளி அவங்களுக்கு பின்னாடி இருக்கும். ரொம்ப ஆழமான தத்துவம் அது. ஆமா, இந்த 2 உருவகங்களையும் வச்சு பார்த்தா இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது தனித்தனி பொருட்களால் ஆனது கிடையாது. மாறாக பிரபஞ்சம் தன்னைத்தானே உணர்ந்து கொள்வதற்காக,
தன்னைத்தானே அனுபவிப்பதற்காக தன்னையே ரெண்டா பிரிச்சுக்கிட்டு விளையாடுற ஒரு பிரம்மாண்டமான கண்ணாமூச்சி விளையாட்டு மாதிரி தெரியுதே. அருமையா சொன்னீங்க. பார்க்கிறவர் சப்ஜெக்ட் ஒரு பக்கம், பார்க்கப்படுற பொருள் ஆப்ஜெக்ட் மறுபக்கம். இதுதான் மையப்புள்ளி. பிளேட்டோவோட குகை உருவகமும் அந்த பாம்பு தன் வாலை தானே முழுங்கும் குறியீடும் நமக்கு உணர்த்துவது இதையே தான். நாம எல்லாரும் இந்த பிரபஞ்சத்துல வாழ்ற தனித்தனி உயிரினங்கள் இல்ல. பிரபஞ்சம் தன்னைத்தானே அறிய, தன்னைத்தானே உணர ஆசைப்பட்டுச்சு. ஓ, அதற்காக அது உருவாக்குன கண்கள் தான் உங்களோட கண்கள், அது உருவாக்குன உணர்வு தான் உங்களோட உணர்வு. அதனால தான் இதை தன்னைத்தானே உணரும் பிரபஞ்சம், தி செல்ஃப் அவேர் யூனிவர்ஸ் அப்படின்னு நாம சொல்றோம். இது கேட்கறதுக்கே மிக பிரம்மாண்டமா இருக்கு. ஆனா இங்கதான் எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு தோணுது. ஒருவேளை இதை கேட்டுட்டு இருக்க பலருக்கும் இது தோணலாம். என்ன கேள்வி அது? நாம அனைவருமே அந்த ஒரே பிரபஞ்ச உணர்வோட அங்கம் அப்படின்னா, ஏன் நாம ஒவ்வொருவரும் தனித்தனி நபர்களா நிக்கிறோம்? எனக்குன்னு ஒரு தனி சிந்தனை இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு தனி சிந்தனை இருக்கு. இப்போ என் கால் விரல்ல கல் இடிச்சா எனக்கு தான் வலிக்குது, உங்களுக்கு வலிக்கிறது இல்லையே. இந்த பிரிவினை எப்படி வந்துச்சு? எல்லாமே ஒண்ணு அப்படின்னா இந்த நான் அப்படிங்கிற தனி மனித ஈகோ எங்கிருந்து முளைச்சுது? இது தத்துவ உலகையும் அறிவியல் உலகையும் பல நூற்றாண்டுகளா தூங்க விடாம செஞ்ச ஒரு மாபெரும் கேள்வி. இதுக்கான விடைய சிக்கலான படிநிலை, அதாவது டேங்கிள்ட் ஹைரார்கி அப்படிங்கிற ஒரு அருமையான கருத்தாக்கத்தின் மூலமா கோஸ்வாமி விளக்குறாரு. நம்ம மூளை ஒரு சாதாரண இயந்திரம் அல்ல, அது ஒரு குவாண்டம் அமைப்பா செயல்படுது. பிரபஞ்சத்துல முடிவற்ற சாத்தியங்கள் குவாண்டம் அலைகளா இருக்கு அப்படின்னு நம்ம முன்னாடியே பேசணும் இல்லையா? ஆமா, பேசணும். அந்த முடிவற்ற சாத்தியங்கள்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட சாத்தியத்தை, ஒரு குறிப்பிட்ட அனுபவத்தை நம்ம மூளை தேர்ந்தெடுக்கும் போது அங்க ஒரு முறிவு ஏற்படுது. அதாவது அனுபவிப்பவர் வேற, அனுபவிக்கப்படும் பொருள் வேற அப்படிங்கிற ஒரு மாயையான பிரிவினை அங்கே நிகழுது. இது எப்படி இருக்குன்னா, ஒரு ரெண்டு கண்ணாடிகளை ஒண்ணுக்கொன்னு எதிரெதிரே வச்சா அதுக்குள்ள முடிவில்லாத பிம்பங்கள் உருவாகி எது உண்மையான பிம்பம் எது நிழல் அப்படிங்கிற குழப்பம் வருமே. அது போலவா இந்த சிக்கலான படிநிலை வேலை செய்யுது? மிக துல்லியமான உதாரணம். பார்ப்பவர் யார், பார்க்கப்படும் பொருள் எது அப்படின்னு மூளைக்குள்ளேயே ஒரு முடிவற்ற சுழல் உருவாகுது. அந்த ரெண்டு கண்ணாடிகளுக்குள் ஏற்படுற சுழலை போலவே மூளை தனக்குள் இருக்கிற அனுபவங்களை திரும்ப திரும்ப தனக்குள்ளேயே பிரதிபலிச்சு பாக்குது. ஓஹோ. ஆனா இது தனி மனித ஈகோவா எப்படி மாறுது அப்படிங்கிறது தான் இதுல உள்ள மிகப்பெரிய ஆச்சரியம். எப்படி மாறுது? நாம பிறந்த முதல் பல விஷயங்களை கத்துக்கிறோம். பல நினைவுகள், சமூக பழக்க வழக்கங்கள், நம்மள பத்தின கற்பனைகள் எல்லாமே நம்ம மூளையில ஒரு புரோகிராம் மாதிரி பதிவாகிடுது. ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய அனுபவம் நடக்கும்போது நம்ம மூளை அதை உடனடியா பழைய நினைவுகளோட தொடர்பு படுத்தி பாக்குது. அந்த பழைய நினைவுகளோட தொகுப்போடு நமது உணர்வு தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளும் போது இது நான், இது என்னுடையது அப்படிங்கிற தனித்தன்மை, அதாவது ஈகோ அங்க உருவாகிடுது. கொஞ்சம் பொறுங்க, நீங்க சொல்றத பார்த்தா எனக்குள்ள ஒரு பெரிய சந்தேகம் வருது. என்னுடைய ஆழமான உண்மையான இருப்பு அப்படிங்கிறது எல்லாவற்றோடும் இணைந்த அந்த மாபெரும் குவாண்டம் சுயம், குவாண்டம் செல்ஃப். ஆமா. ஆனா என்னுடைய மூளை பழைய நினைவுகளை கொண்டு இது நான் அப்படின்னு ஒரு வட்டத்தை போட்டுக்குது. அப்படி என்றால் எனக்கு ஏற்படுற இந்த தனிமனித உணர்வு, அதாவது நான் அப்படிங்கிற எண்ணம் ஒரு மாயையா, இல்ல ஒரு நிகழ்வுக்கும் நான் அதை உணர்வதற்கும் இடையில இருக்கிற ஒரு காலதாமதத்தால மூளை கட்டி எழுப்புற ஒரு கதையா? ஆச்சரியம் என்னவென்றால் அறிவியல் அதைத்தான் நிரூபிச்சிருக்கு. அது ஒரு கால தாமதமான பிரதிபலிப்பு தான். நிஜமாவா? ஆமா. நரம்பியல் ஆய்வுகளின்படி, அதாவது நியூரோ சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் படி, நம்ம உடல்ல ஒரு தூண்டல் நிகழ்வதற்கும் நம்ம மூளை அதை உணர்ந்து ஓ இது எனக்கு நடக்குது அப்படின்னு தன்னுணர்வுடன் புரிஞ்சுக்கிறதுக்கும் இடையில சுமார் அரை வினாடி தாமதம் இருக்கிறதா நிரூபிக்கப்பட்டுள்ளது. இதுக்கு இன்ட்ராஸ்பெக்ஷன் டைம் டிலே அப்படின்னு பேரு. ஒரு நிகழ்வு நடக்குது, அது ஒரு தூய பிரிவினையற்ற ஒரு அனுபவம். ஆனா அந்த அரை வினாடி நேரத்துல நம்ம மூளை குறுக்கிடுது. நடந்த அந்த அனுபவத்தை எடுத்து நம்ம கடந்த கால நினைவுகளோட பழக்க வழக்கங்களோட ஒப்பிட்டு, ஆஹா இதை நான் பார்க்கறேன், இந்த வலியை நான் உணர்றேன் அப்படின்னு தனக்குத்தானே ஒரு கதையை உருவாக்கிக்குது. இந்த தாமதத்தால ஏற்படுற ஒரு பின்னோக்கிய பார்வையத்தான் நாம நான் இல்ல ஈகோ அப்படின்னு உறுதியா நம்பி அதையே பிடிச்சுக்கிட்டு தொங்குறோம். ஆனா நமது உண்மையான இருப்பு அந்த அரை வினாடிக்கு முன்னால் எந்த பிரிவினையும் இல்லாம இந்த பிரபஞ்சத்தோட முழுமையா இணைஞ்சிருக்க குவாண்டம் சுயமாகும். இது உண்மையிலேயே மூளையை சுழல வைக்கிற ஒரு தகவலா இருக்கு. ஈகோவுக்கும் குவாண்டம் சுயத்திற்கும் உள்ள வித்தியாசம் இப்போ எனக்கு மிக தெளிவா புரியுது.
மூளை சொல்ற அந்த அரை வினாடி தாமதமான கதையை தான் நான் என் வாழ்க்கை அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கேன். எக்ஸாக்ட்லி. சரி, நான் தனியாள் இல்ல, பிரபஞ்சத்தோட அங்கம் அப்படின்னு இப்போ அறிவுபூர்வமா எனக்கு புரிஞ்சிடுச்சு. ஆனா இந்த அறிவை வச்சுக்கிட்டு நான் அன்றாட வாழ்வில என்ன பண்றது? அதாவது பிராக்டிக்கலா கேக்குறீங்க. ஆமா, நாளைக்கு காலையில நான் டிராஃபிக்ல போறேன், யாராவது வந்து என் காரை இடிச்சிடுறாங்க. அவர்கிட்ட போய், நண்பா, குவாண்டம் பிசிக்ஸ் படி நீயும் நானும் ஒண்ணுதான், நாம் இருவரும் பிரபஞ்சத்தின் வெளிப்பாடுகள் அப்படின்னா சொல்ல முடியும்? இந்த கோட்பாட்டை எப்படி நாம நடைமுறையில பயன்படுத்துறது? கண்டிப்பா டிராஃபிக்ல அந்த மாதிரி விளக்கங்களை கொடுக்க ஆரம்பிச்சா நிலைமை வேற மாதிரி போயிடும், அடிதடி கூட ஆகலாம். ஆனா நீங்க கேட்டது மிக முக்கியமான ஒரு கேள்வி. இந்த குவாண்டம் அறிதல் நமது வாழ்க்கையோட தினசரி செயல்பாடுகளையே அடியோடு மாத்தக்கூடியது. எப்படி? ஈகோவின் அடிப்படையில மட்டுமே நம்ம வாழும்போது நம்ம ஒவ்வொருவரும் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட சிறைக்குள்ள, ஒரு சொலிப்சிஸ்டிக் பிரிசன்ல அடைபட்டு கிடக்கிறோம். எல்லாமே எனக்கு வேணும், என் குடும்பத்துக்கு மட்டும் வேணும், என்னை எப்போ யாரு தாக்குவாங்களோ அப்படிங்கிற ஒரு தொடர்ச்சியான பயமும் பாதுகாப்பின்மையும் தான் நம்ம வாழ்க்கையா இருக்கு. ஆமா, அது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் தான். இதிலிருந்து விடுபட நமக்கு உள்ளார்ந்த படைப்பாற்றல், அதாவது இன்னர் கிரியேட்டிவிட்டி தேவைப்படுது. புத்தகத்துல இத புத்தி அப்படின்னு சொல்றாங்க. உள்ளார்ந்த படைப்பாற்றல் அப்படின்னா புதிதா ஒரு ஓவியம் வரைகிறதோ இல்ல கவிதை எழுதுறதோ கிடையாது. இல்ல, அவை வெளிப்படையான படைப்பாற்றல். உள்ளார்ந்த படைப்பாற்றல் அப்படிங்கிறது நமது ஈகோ அப்படிங்கிற அந்த பழைய பழக்க வழக்கங்களோட சுழலை உடைச்சு அரை வினாடிக்கு முன்னால் இருக்கிற நமது குவாண்டம் சுயத்தோடு நேரடியா தொடர்பு கொள்வது. ஓ, அந்த அரை வினாடிக்கு முன்னாடி போறதா? ஆமா, இங்கேதான் புத்தகம் கர்ம யோகா பற்றி குறிப்பிடுது. கர்ம யோகா அப்படின்னா பலனை எதிர்பாராம சுயநலமின்றி செயல்படுதல் அப்படின்னு நாம மேலோட்டமா நினைச்சிருப்போம். ஆனா குவாண்டம் பார்வையில கர்ம யோகா அப்படிங்கிறது ஒரு தியாகம் கிடையாது, அது ஒரு இயல்பான நிலை. தியாகம் இல்லையா? எப்படி சொல்றீங்க? நாம அனைவரும் ஆழமான ஒரு தளத்துல ஒன்றுக்கொன்று தொடர்புடையவர்கள், அந்த நான் லோக்காலிட்டி மூலம் பிணைக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற உண்மையை நம்ம உணரும்போது மற்றவர்களுக்கு உதவுவது அப்படிங்கிறது ஏதோ புண்ணியம் கிடைக்கும் என்பதற்காகவோ சமூக கடமை என்பதற்காகவோ செய்யப்படுறதில்ல. இப்போ உங்க வலது கைக்கு அடிபட்டா இடது கை எப்படி தானா உதவுதோ அதுபோல அறநெறிகள் என்பவை வெறும் கட்டளைகள் அல்ல, அவை அன்பு மற்றும் அமைதியின் இயல்பான வெளிப்பாடாகவே மாறிவிடுது. அட, அறிவியல் எப்படி இத்தனை கால ஆன்மீக மரபுகளை சரியா வந்தடையுது அப்படிங்கிறது உண்மையிலே சிலிர்ப்பா இருக்கு. நீங்க சொல்லும்போது எனக்கு ஒரு நிஜ வாழ்க்கை தருணை ஞாபகத்துக்கு வருது. சொல்லுங்க. ஒரு விளையாட்டுல உதாரணமா ஒரு பேஸ்பால் வீரர் மிக கடினமான, சாத்தியமே இல்லாத ஒரு கேட்சை பிடிக்கிற தருணத்தை எடுத்துக்குவோம். சரி. அந்த வினாடியில அவர் தன்னுடைய ஈகோவால சிந்திப்பதே கிடையாது. நான் இதை சரியா பிடிக்கணுமே, ஆடியன்ஸ் கைதட்டுவாங்களா, கோட்டை விட்டா என் பேரு கெட்டு போயிடுமே அப்படின்னுலாம் அவர் அந்த அரை வினாடியில யோசிச்சா கண்டிப்பா அந்த பந்து அவர் கையை நழுவி போயிருக்கும். 100% உண்மை. ஆனா அந்த தாமதம் இல்லாம அவர் அந்த செயலோட முழுமையா ஒன்றிணைறாரு. அங்க பிடிப்பவர் இல்ல, பந்து இல்ல, பிடித்தல் அப்படிங்கிற அந்த ஒற்றை செயல் மட்டுமே இருக்கு. அந்த தருணத்துல அவருக்கு கிடைக்கிற எல்லையற்ற மகிழ்ச்சியும் அந்த ஒருமைப்பாடும் தான் உண்மையான ஆன்மீக பெருமிதம் இல்லையா? அந்த இடத்துல அவர் ஈகோவை தாண்டி தன்னுடைய குவாண்டம் சுயத்தோட செயல்படுறாரு அப்படின்னு சொல்லலாமா? இதை விட சிறப்பா அந்த நிலையை விளக்கவே முடியாது. அந்த பேஸ்பால் வீரர் அடையிற அந்த உச்சகட்ட ஒருமைப்பாட்டை தான் ஆப்ரஹாம் மாஸ்லோ போன்ற உளவியலாளர்கள் பீக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பீக் எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா, அந்த நிலையில ஈகோவோட சிறை உடையது, மனிதன் தன்னுடைய வரையறைகளை தாண்டி பிரபஞ்ச உணர்வோடு ஒன்றரை கலக்கிறான். முந்தைய காலங்கள்ல இத்தகைய அனுபவங்கள் எல்லாம் காட்டுக்குள்ள தவம் செய்யற துறவிகளுக்கும் பல வருஷம் தியானம் செய்யற யோகிகளுக்கும் மட்டுமே சாத்தியம் அப்படின்னு நம்பப்பட்டுச்சு. ஆமா, நாம அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அமித் கோஸ்வாமியோட குவாண்டம் பார்வை நமக்கு உணர்த்துவது என்னவென்றால், இது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனது அன்றாட செயல்களிலேயே சாத்தியம் அப்படிங்கிறது தான். ஈகோ அப்படிங்கிற திரை விலகும் ஒவ்வொரு முறையும் நாம பிரபஞ்சத்தோடு கை கோர்க்கிறோம். அப்படியானால் நாம வாழ்ற இந்த உலகை அணுகுற விதத்துல ஒரு மிகப்பெரிய பாரடைம் ஷிஃப்ட், ஒரு முழுமையான பார்வை மாற்றம் நமக்கு தேவைப்படுது. கண்டிப்பா. நான் தான் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறேன், நான் வேற, இந்த உலகம் வேற அப்படிங்கிற அந்த அகங்காரமான பிரிவினையை விட்டுட்டு நான் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு நடனம், இந்த உலகத்தோடு நான் இணைந்து பயணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஆழமான ஏற்பு நிலை நமக்கு தேவைப்படுது இல்லையா? உறுதியா.
இது அறிவியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் இடையிலான ஒரு அற்புதமான பாலம். பல ஆயிரம் ஆண்டுகளா ஆன்மீகம் எல்லாம் ஒன்று, ஆல் இஸ் ஒன் அப்படின்னும் அத்வைதம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஆனா நாம அது ஒரு நம்பிக்கை அப்படிங்கிற அளவிலே தான் பார்த்தோம். அறிவியல் அதை நிரூபிக்க பல காலம் போராடுச்சு. இன்னைக்கு குவாண்டம் இயற்பியல் மூலமா அலைகளின் சரிவு, சிக்கலான படிநிலை, அந்த அரை வினாடி தாமதம் அப்படின்னு சரியான அறிவியல் சான்றுகளுடன் நாம் அதை புரிஞ்சுக்கிறோம். நாம் எல்லாம் தனித்தனி தீவுகள் கிடையாது. நாம் அனைவருமே ஒரே மாபெரும் பிரபஞ்ச பெருங்கடலோட அலைகள் அப்படிங்கறத அறிவியல் இன்னைக்கு உறுதியா சொல்லுது. இந்த உரையாடலோட தொடக்கத்துல நான் கேட்ட ஒரு கேள்விக்கு இப்போ மிக தெளிவான ஒரு விடை கிடைச்சிருச்சு. இந்த உலகம் வெறும் உயிரற்ற அணுக்களோட குவியல் கிடையாது, ஒரு கடிகாரம் போல தானா ஓடுற இயந்திரமும் கிடையாது. இது உங்களுடைய கண்களின் வழியாக தன்னைத்தானே பார்த்து ரசிக்கும், துக்கப்படும், அனுபவிக்கும் ஒரு உயிருள்ள அற்புதம். ஆமா, அந்த அற்புதம் வேறு எங்கும் இல்ல, நீங்கள் தான் அந்த அற்புதம். ரொம்ப அழகா சொன்னீங்க. இதத்தான் உபநிடதங்கள் தத்துவம் அசி அல்லது நீயே அதுவாக இருக்கிறாய், தௌ ஆர்ட் தட் அப்படின்னு சொல்லுச்சு. இன்னைக்கு அமித் கோஸ்வாமி அத குவாண்டம் இயற்பியல் சமன்பாடுகள் மூலமா நமக்கு சொல்றாரு. நம்ம தனிமனித ஈகோ அப்படிங்கிறது வெறும் அரை வினாடி தாமதத்துல மூளை எழுப்புற ஒரு சின்ன திரை மட்டும்தான். அந்த திரையை சற்று விலக்கி பார்த்தா அங்கே தெரிவது எல்லையற்ற பிரபஞ்சத்தோட முழுமையான பிரக்ஞை மட்டுமே. என்ன ஒரு அற்புதமான, நம்மள ரொம்ப ஆழமா சிந்திக்க வைக்கிற பயணம் இது. வழக்கமா நம்மளை சுத்தி இருக்க நாற்காலி, மேஜை, செடி, கொடி அப்படின்னு அனைத்தையும் வெறும் பொருட்களாவே பார்த்து பழகின நமக்கு அது எல்லாமே நம்முடைய உணர்வின் வெவ்வேறு வெளிப்பாடுகள் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது இந்த உலகத்தையே ஒரு புதிய அழகிய கோணத்துல பார்க்க வைக்குது. ஆமா, கண்டிப்பா. சரி, இன்றைய இது அற்புதமான தேடலை நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி இதை கேட்டுட்டு இருக்க உங்களுக்கு ஒரு சிறிய ஆனா மிக ஆழமான சிந்தனையை விட்டுட்டு செல்ல விரும்புறேன். நீங்க அடுத்த முறை இரவு வானத்துல இருக்கிற எண்ணற்ற நட்சத்திரங்களை பார்க்கும்போது உன்னை மட்டும் ஆழமா நினைவுல வச்சுக்கோங்க. அங்கே கீழே ஒரு சிறிய கிரகத்துல நின்னுகிட்டு நீங்க வெறும் நட்சத்திரங்களை பார்க்கல, மாறாக இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சம் உங்களின் கண்களின் வழியாக தன்னைத்தானே திரும்பி பார்த்துட்டு இருக்கு. வாவ்! அப்படியென்றால் அந்த பிரபஞ்சத்தோட மிக முக்கியமான ஒரு பகுதியான நீங்கள் நாளை விடிந்ததும் எந்த புதிய உலகத்தை உங்களின் உணர்வால், உங்கள் செயல்களால், உங்கள் அன்பால் உருவாக்க போறீங்க? இந்த கேள்வியோடு இன்றைய இந்த ஆழ்ந்த அலசலை நாம நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த முறை பிரபஞ்சத்தின் இன்னும் ஒரு ஆழமான ரகசியத்தோடு சந்திப்போம்.